அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவு அளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு அதிமுக அரசியல தான் நம்ம பார்க்க போறோம். ஜமீன்தார்கள் குத்தகை கூடாரமாக அதிமுக மாறிவிட்டதா? அ மனோகர் ப்ரோ. வணக்கம். நேர்மின் குரல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். கூலி தொழிலாளி, ஆட்டோ ஓட்டுபவர், ஆடு மேய்ப்பவர், மாடு மேய்ப்பவர், இந்த உலகத்தில் என்னென்ன ஏழையா பிறந்த மனிதன் எந்த நிலையில் உழைத்தானோ அத்தனை பேரும் இணைந்துதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சித் தலைவருடைய விதிகளே அப்படித்தான். இது ஏழை எளிய மக்களுக்காக, தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கம் புரட்சி தலைவரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தின் அடிப்படையில் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மகான் உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய தலைவர் உருவாக்கிய இந்த இயக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி போன்ற ஜமீன்தார்களும், ஆலை அதிபர்களும், தொழிலாளர்களின் முதலாளிகளும் சேர்ந்து நடத்தக்கூடிய இயக்கம் இது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கமே இல்லை. புரட்சி தலைவர் யாரை அடையாளம் காட்டி இவர் உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும் என்று சொல்கிறாரோ அவர் உயர்ந்த பதவியில் வந்தார்கள். புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் போஸ்டர் ஒட்டிய ஒரு எளிய தொண்டனை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கிறார். ஒரு சாதாரண ஒரு குடிசையில் இருந்த ஒரு கழக தொண்டனை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி அழகு பார்த்தவர் தான் இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு இயக்கத்தை இந்த எடப்பாடி என்ற ஒரு துரோகியால் இன்று முதலாளிகளால் வழிநடத்தக்கூடிய இயக்கமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இது உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்ப பாத்தீங்கன்னா, இப்ப அதிமுக வந்து ஒரு சர்வாதிகார தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் இப்ப அதிமுகவுல இருக்காரா? மோகன் ப்ரோ. நேர்மின் நேயர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் வணக்கம். சர்வாதிகார ஆட்சி எப்படி நடந்தது என்று இன்று பலருக்கு வந்து தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அது ஒரு காலகட்டத்து வரைக்கும் நடந்து கொண்டிருந்தது. அதற்கு பின்பு அனைத்தும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகளால் ஆட்சிகள் செய்து கொண்டிருக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட வேளையில ஒரு சர்வாதிகாரியாக ஒருவர் இருந்து அவர் ஆட்சி செய்தால் எப்படி இருக்கும் என்பதற்கு நிகழ்கால எடுத்துக்காட்டாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு துளி கூட கிடையாது. அது சமீபத்துல அவர் வந்து அந்த பூத் ஏஜென்ட்கள், அதாவது பூத்துகளுக்கு வந்து ஆட்களை தேர்வு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பித்த பொழுதே அவருடைய முழு முகத்திரையும் கிழிக்கப்பட்டு விட்டது. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு விசுவாசமான ஆட்களாக பார்த்து பூத் ஏஜெண்டா நீங்க போடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதே கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அம்மா அவர்களிடத்துல அரசியல் பயின்ற அம்மா அவருடைய அரசியல் வாரிசா இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாரு, எனக்கு விசுவாசமா இருக்காதீங்க, கட்சிக்கு விசுவாசமா இருங்க, நாளைக்கு தலைமைக்கு யாரு வேண்டாலும் வருவாங்க, அவங்களுக்கு விசுவாசமா இருக்க வேண்டும் என்கின்ற அந்த இது கிடையாது. நீங்க கட்சிக்கும் கழகத்திற்கும் புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு விசுவாசமா இருக்குன்னு சொன்னாரு. இப்படிப்பட்ட தலைவர்களுக்கு மாற்று இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானா? அவர் என்ன பண்ணிருக்காருங்க, 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும். இதுக்கு என்ன அர்த்தம்? குத்தகை எடுத்துறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு 20 மாவட்ட செயலர் வந்து எந்த ஒரு சாதாரண கடைக்கோடி தொண்டனுக்கு வந்து நீங்க வாங்க பொதுச் செயலர் பதவி நீங்க போட்டிடுங்க, உங்களுக்கு நாங்க வந்து 10 பேர் முன்மொழியறோம், 10 பேர் வழிமொழியணும் சொல்லி யாரும் சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமா? இல்ல சொல்லதான் எடப்பாடி பழனிசாமி விடுவாரா? இதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு சர்வாதிகாரியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தற்பொழுது அதிமுகவை நடத்தி கொண்டிருக்கிறார். எந்த ஒரு சர்வாதிகாரியும் அரசியலையும் சரி, இதற்கு முன்பு நடந்த போர் காலகட்டத்திலும் சரி வெற்றி பெற்றதாக வரலாறு இல்ல. விரைவில் எடப்பாடி பழனிசாமியுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகும். இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்றாரு, கட்சிக்கு வந்து விசுவாசமா இருக்காதீங்க, எனக்கு விசுவாசமா இருக்குன்னு சொல்றாருன்னு சொல்றீங்க. அப்ப அவருக்கு விசுவாசமா தானே இருக்கணும். அவர் தானே இப்ப வந்து காசு பணம் எல்லாம் செலவு பண்றாரு. செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து அவர் தான் வந்து மாசம் மாசம் கவனிச்சுட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு தானே விசுவாசமா இருக்கணும். இல்ல, நீங்க வந்து பணம் கொடுக்குறீங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு விசுவாசமா இருக்கணும், உங்களை ஆட்சி கட்டல அமர்த்தணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க முதலமைச்சரே ஆக முடியாது. அதானியும் அம்பானியும் அவங்கதான் வந்து இந்தியா முழுவதும், தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் அவங்களே வந்து மொத்த கண்ட்ரோல் எடுத்துட்டு போயிருவாங்க. அதையும் தாண்டி வாக்கு செலுத்தணும், தொண்டருடைய மக்களுடைய வாக்கை பெறணும். ஏன் வைக்கிறாங்க? மக்களுடைய மனங்களை வென்றவர்கள் யாரோ அவர்களே தலைவர். அப்படி மக்களுடைய மனங்களை வென்ற தலைவர்கள் அதிமுக பொறுத்தவரை இருபெரும் தெய்வங்கள் தான், இதே தெய்வங்கள் தான். அதற்கு பின்பு அதிமுகவுடைய முகம் அப்படின்னா அது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். அதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் கூலிக்கு ஆள் வச்சிருக்கிறேன், 2500 பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் வந்து நீங்க விலைக்கு வாங்கினீங்க, அதனுடைய விளைவு 7 நாடாளுமன்ற தொகுதிகள் டெபாசிட் போனதுதான். இதை விட உங்களுக்கு வேற ஒரு அடி விழுக வேண்டுமா? உங்களுடைய தலைமைக்கு இதை விட வேற ஒரு சான்று வேண்டுமா? எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு சர்வாதிகாரத்தான ஒரு தலைமை அப்படின்னு நம்ம சொன்னாலுமே, ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைமையா வர்றதுக்கு அதிமுகவோட வாய்ப்பு இருக்கா?
நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி பழனிசாமியோட கொள்ளடித்த பணத்தை வைத்து அவர் அதிமுக விதிகளை மாற்றி பொதுச் செயலாளர் வந்து விட்டார். இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எப்படி பேரறிஞர் அண்ணாவால் எனது இதயக்கனி எனது தம்பி புரட்சித் தலைவர் என்று சொன்னாரோ, அப்படி மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இதிகாசங்களிலும் புராணங்களையும் தேடி தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்காத நிகழ்கால பரதன் என்று ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களைத்தான் அடையாளம் காட்டினார். அப்படிப்பட்ட ஒரு தூய தொண்டர் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமை ஏற்க வேண்டும். அவன் கீழே தான் இந்த இயக்கம் வெற்றியை நோக்கி பயணிக்கும். அந்த மாதிரி ஒரு தலைவரை நாம் விரைவில் தமிழகத்திற்கு அடையாளம் காட்டப் போகிறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும். எடப்பாடி பழனிசாமியுடைய துரோக சக்திகள் அனைத்தும் வீழும். எடப்பாடி பழனிசாமியுடைய அத்தனை துரோகங்களும் வீழ்த்தப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இந்த இயக்கத்தை வழி நடத்துவார்கள். ஐயா ஓ பன்னீர்செல்வம் என்ன சொன்னார்? ஐயா, நான் உன்னுடைய விசுவாசி என்று சொன்னால் நீ என்னுடைய விசுவாசி இல்லை, என்னுடைய விசுவாசி என்று சொல்லக்கூடாது, இந்த இயக்கத்தினுடைய விசுவாசி என்று சொல். இந்த இயக்கத்தில் ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறிக்கொண்டே இருப்பார்கள். அதனால் கழகம் நிரந்தரம், மனிதர்கள் யாரும் நிரந்தரம், தலைவர் யாரும் நிரந்தரம் இல்லை. கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அதாவது புரட்சி தலைவர் மட்டும்தான் இந்த இயக்கத்தின் நிறுவனர். அதன் பிறகு மாண்பு இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மட்டும்தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற அடையாளத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எடுத்து கூறியவர் தான் மாண்பு இதய தெய்வத்தின் வழித்தொண்டர்களாக கழக ஒருங்கிணைப்பு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்தான் வருங்கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தக்கூடிய ஒப்பற்ற தலைவராக விலகப் போகிறார். இப்ப நீங்க சொல்ற பாக்கையில அதிமுக யாரும் யாருக்கும் கட்டுப்படாம செயல்படுற மாதிரி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமியுடைய அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் எந்த தொண்டனும் இன்று வரை இல்லை. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி ஆண்ட 4.5 ஆண்டு காலத்துல எல்லாருமே கொள்ளையடிச்சாங்க, எல்லாருமே திருடினாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த கோபத்துக்கு ஆளானாங்க, எதிர்கட்சிகளுடைய கோபத்துக்கு ஆளாக. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமியுடைய சிட்டி முடி என்று திமுகவுடைய கையில வச்சுக்கிட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டு இருக்கிறாரு. அதற்கு பணிவு எடப்பாடி பழனிசாமி அந்த பணிவை காட்டி அதிமுக இன்று ஒரு அதாவது ஒற்றுமையோடு இருப்பதற்கு வழி காணாம திமுகவுடைய கட்டுப்பாட்டிலே எடப்பாடி பழனிசாமி கட்சியை வழிநடத்திட்டு இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் அதிமுக இல்லவே இல்லை. மோகன், இப்ப மனோகர் புரோ என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது அவர் நல்லா கொள்ளையடிக்க விட்டுட்டாரு அப்படிங்காரு. அப்படி கொள்ளையடிச்ச காசு இருக்க கண்டுதானே இப்ப அவர் பொதுச் செயலாளர் இருக்காரு. இல்ல, அவருக்கு கொள்ளையடித்த பணத்தை வைத்துதான் பொதுச் செயலராக அந்த அரியணையில் அமர்ந்தார் என்பது நாடறியும் ஊரறியும் உலகறியும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. ஆனா நீங்க பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் கூட மனுஷனுக்கு பதவி ஆசை என்பதற்கு தானே செய்யும். இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அமைச்சராகணும்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை இன்னைக்கு ஏத்துக்கிட்டாங்க இந்த முன்னாள் அமைச்சர்கள் பூரா. அவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகுவதே கடினமாக இருக்கிறது வரக்கூடிய 2026. அப்படி இருக்கும்பொழுது இவங்க எப்படி ஆட்சியை பிடிப்பாங்க, எப்படி அமைச்சர் ஆவாங்க, எப்படி அதிகாரத்துக்கு வருவாங்க? வர முடியாது. அப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை வேணாம், அவருடைய தலைமை போதாது, ஒருங்கிணைந்த அதிமுக வேணும், அம்மா அவர்களால் அடையாளம் கட்டப்பட்ட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வேண்டும் என்று சொல்லாமல் சொல்லி இருக்கிறாங்க இந்த முன்னாள் அமைச்சர்கள். அதற்கு சார்ந்து நடந்து முடிந்த அந்த கள ஆய்வு கூட்டத்துல பூரா முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் சொன்னாரு, 50 கோடி 100 கோடி கொடுத்தாதான் நம்ம கூட்டணிக்கே வருவோம்ன்றாங்க, 20 சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் கொடுக்கணும்னு சொல்றாங்க, பேரம் பேசுறாங்க அப்படின்றாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? எடப்பாடி பழனிசாமியோட தலைமை போதல, அவர் கூட்டணி கூட்ட நம்ம காசு கொடுத்து வாங்கன்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்குன்னு அவரு சொல்றாரு. மறுபக்கம் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் பேசுறாங்க. என்ன சொல்றாரு? ஒருங்கிணைந்த அதிமுக தான் வேணும், நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் களைய வேண்டும் என்று அவரு சொல்றாரு. மறுபக்கம் பார்த்தா எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்றாங்க, நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பின்னாலே பேசி தீர்த்துக்கிடுவோம், நம்ம ஒற்றுமையாக செயல்படுவோம், நம்மளுடைய இலக்கு பொது எதிரி திமுக தான் சொல்லிட்டு அவரு பேசுறாரு. அப்ப இது எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒற்றை மனிதரை நம்பி நாங்க இல்ல, நாங்க ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கு தயாராயிட்டோம், நாங்க இசைந்து கொடுத்துட்டோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒற்றை மனிதர் தன்னுடைய தலைமையில அதிமுக இருக்குன்னு சொல்லிட்டு சர்வாதிகாரியாக செயல்படுகிறாருன்னு சொல்லிட்டு தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் செய்திகளை சமிக்கைகளை கொடுத்துட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் கன்னியாகுமரியில ஆரம்பித்த வாக்குவாதம், கைகலப்பு, இன்னைக்கு திருச்சி, மதுரை, ஈரோடு, நெல்லைன்னு சொல்லிட்டு அடிதடியாக மாறி இருக்கிறது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்கள் பேசுறது பூராமே பாத்தீங்கன்னா, ஒற்றுமை இருந்து வேலை செய்யணும், அப்பதான் நம்ம ஆளுங்கட்சியா வர முடியும், அப்படி ஒற்றுமை இல்லாம நம்ம வேலை செஞ்சோம்னா நம்ம எதிர்கட்சியாவே தான் நம்ம இருப்போம் அப்படிங்கிறத தங்கமணி அவர்கள் பேசி இருக்கிறாங்க. ஒற்றுமையா இருக்கணும்னா எந்த மாதிரியான ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறத விளக்கணும் இல்லையா? அவங்க மேலோட்டமா பேசிட்டு போயிட்டாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்த ஒரு சமைக்கேடியா நம்ம பார்க்கலாமா மனோகர் ப்ரோ? அதாவது அதிமுக இருந்து பிரிந்து சென்ற மைத்ரேயன் அவர்கள் சொன்னார், தர்மயுத்தம் ஐயா நடத்திய போது இரு அணிகளும் இணைந்தது, மனங்கள் இன்னும் இணையவில்லை என்று. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்த மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு தான் எடப்பாடி பழனிசாமி.
அவர் என்றைக்கு அதிமுகவை அபகரித்து முதலமைச்சர் பதவி பெற்றாரோ அன்றிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் காலங்காலமாக புரட்சித் தலைவர்கள் வழி வந்த அந்த தொண்டர்கள் ஐயா பக்கம் சென்று விட்டார்கள். அந்த தொண்டர்களுடைய குரல் தான் இன்று வரை ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை அவருடைய ஆளுமையில தான் 2026 பாராளுமன்ற தேர்தல 1% வந்து அதிகமா வாங்கியிருக்காங்கல்ல. ஒரு பர்சன்டேஜ் வச்சுட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஐஎஸ்ஐ நிறுவனம் வந்து ஐஎஸ்ஐ முத்திர குத்திர போறது கிடையாது. தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வரணும் என்ன செய்யணும்? திமுகவில் இருக்கிறவன் அண்ணா திமுகவை நம்பி வரணும். தேமுதிக இருக்கிறவன் அண்ணா திமுகவை நம்பி வரணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாமர மக்கள் வந்து அண்ணா திமுக ஓட்டு போடணும். அதுக்கு என்ன வழியா அதுதான் தேடணும். நீ 1% வச்சுட்டு என்ன இது சட்னி சாம்பார் சாப்பிட போறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு இளைஞர்களும் இளம் பெண்களும் அம்மா இருக்கின்ற பொழுது அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு எத்தனை விதமான சலுகைகளை வழங்கினாங்க, கல்லூரி பெண்களுக்கு தாலி தங்கம் வழங்கினாங்க, பள்ளி படித்த மாணவர்கள் குழந்தைகளுக்கு சைக்கிள் லேப்டாப் வழங்கினாங்க. இந்த திட்டத்தெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரா? கடைசியில திமுகவுடைய மிரட்டலுக்கு அணிப்பணிந்தெல்லாம் அந்த திட்டத்தை கடைசி கட்டத்துல வந்து விட்டுட்டு போனார் எடப்பாடி பழனிசாமி. அப்படிப்பட்ட திட்டத்தை விட்டு என்ன தகுதி கிடையாது. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? நான் தாங்க பொதுச் செயலாளர், நான் தான் கட்சி, நான் சொல்ற மட்டும் கேளுங்க அப்படிங்காரு. அவரு சொல்றதை கேட்டுதான் 10 முறை 10 தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 10 தேர்தல்ல மிகப்பெரிய வரலாறு காணாத அளவுக்கு தேர்தல்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதை விட வேற என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு சான்றிதழ் வேணும்? இப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை வந்து சரியில்லை, மாற்று தலைமை வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? 100% எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருக்கிற வரை இந்த நிலை இப்படியே தொடரும். அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அத்தனை பேரும் எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், இவருடைய தலைமை தொடர் தோல்வியில் தான் இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அணியில் இருந்தவர்களே இப்ப மனம் மாறி எல்லா இடங்களையும் பேச ஆரம்பித்துட்டார்கள். அதாவது அரசு ஊழியர்களுக்கு முதற்கொண்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி முதற்கொண்டு ஏப்பா எடப்பாடி பழனிசாமி இப்படி விடாப்பிடியா இருக்கிறாரு, இவர் எல்லாமே விட்டுட்டாரு, அண்ணா திமுக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து திமுகவுக்கு அடமான வச்சுட்டாரு, இப்படி பொது வெளியிலேயே ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் முன்னாடி காது வச்ச மாதிரி உள்ளுக்குள்ள பேசினாங்க. இப்ப எல்லா நண்பர்களுமே எல்லா நிர்வாகிகளுமே எல்லா மக்களுமே பொது வெளியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம். அந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு சிஐடி உளவுத்துறையை வச்சுட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன நிலவரம் இருக்குது தெரிஞ்சு கூட வக்கில்லாத ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இவருக்கு என்ன தகுதி இருக்குது அதிமுக வந்து வழிநடத்துறது? சொல்லுங்க பாக்கலாம். மோகன், நான் உங்கள்ட்ட கேட்கறது, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைக்க விடாம வந்து ஒரு தடுப்பு சுவர்களா போட்டிருக்காரு. இதுக்கு முக்கியமான காரணமா என்ன இருக்கும்? இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஒருங்கிணைய கூடாது என்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் இல்ல, திமுகவினுடைய அஜெண்டா. திமுக என்ன சொல்லுது? ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகிவிடக் கூடாது அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குறாங்க. என்ன பூஸ்ட் கொடுக்குறாங்க? நீங்க தான் அதிமுகவிற்கு பொதுச் செயலாளர், நீங்க தான் ஒற்றை தலைமை அதிமுகன்னு சொல்லும் பொழுது தனக்கு வந்து மேலும் ஒரு மகுடம் சூடும்படியாக அவர் நினைத்துக் கொள்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆகையினால அதிமுக ஒருங்கிணைய கூடாது என்பதில் அவர் தெளிவா இருக்கிறாரு. நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து அதிமுகவினுடைய தலைமையாக இருப்பதற்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்கிறோம். உங்கள்ட்ட என்ன திறமை இருக்கு, தலைமைத்துவம் உங்கள்கிட்ட இருக்கா? இன்னைக்கு கன்னியாகுமரியில தலைவாய் சுந்தரம் அவர்களை கட்சியில இருந்து நீக்கினீங்க. நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக உங்களுடைய அணிக்குள்ளாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை செஞ்சுட்டு மீண்டும் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க? அவர் வந்து வருத்தம் தெரிவிச்சார், அதனால திரும்பி நான் வந்து அவர் கட்சியில சேர்த்துக்கிட்டேன், அவருக்கு திரும்பவும் அந்த கிழக்கு மாவட்ட கன்னியாகுமரியுடைய மாவட்ட செயலர் பதவியை திருப்பி கொடுத்துருக்கோம்னு சொல்றாரு. அப்ப இதுதான் உங்களுடைய ஆளுமையா? இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இத்தனை மாவட்ட கழக செயலர் இருக்காங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் யாராவது ஒரு ஆளை மாத்துங்க. உங்களால மாத்த முடியுமா? மாவட்ட செயலர் விடுங்க, ஒன்றிய செயலரை மாத்த முடியுமா? அப்ப உங்களுடைய ஆளுமை என்ன? ஆளுமை திறன் என்ன? உங்களை பொறுத்த வரைக்கும் கட்சி எக்கேடு கெட்டு நாசமா போனாலும் உங்களுக்கு கவலை இல்ல. எனக்கு வந்து அதிமுகவுடைய தலைமை ஒற்றை தலைமை என்பது நான் இருக்க வேண்டும். அதே போல திமுக என்ற கொடுத்திருக்கக்கூடிய அஜெண்டா ஒருங்கிணைந்த அதிமுகவை இன்று மட்டுமல்ல என்றைக்கு உருவாக்காதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தன் மீது இருக்கக்கூடிய வழக்குகள். அந்த 4800 கோடி டெண்டர் முறைகேடு வழக்காக இருந்தாலும் சரி, கொடநாடு கொலை வழக்காக இருந்தாலும் சரி, இது போன்ற வழக்குகள் இருந்து தன்னை தற்காத்துக் கொண்டு தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலே போதுமானது என்று எடப்பாடி பழனிசாமி பயணித்துக் கொண்டிருக்கிறார். கடைக்கோடி தொண்டனும் சட்டமன்ற உறுப்பினராகலாம். நீங்கள் சொல்வது போல அண்ணன் அவர்கள் கூட சொன்னாங்க, குடிசையில் இருக்கக்கூடியவர்கள் கூட கோட்டைக்கு போகலாம் என்கின்ற அதிமுகவுடைய விதியை மாற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் விதியானது விரைவில் மாற்றி எழுதப்படும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத அதிமுக உருவாகும். கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளருடைய தலைமையில வீறு கொண்டு எழும். எடப்பாடி பழனிசாமியுமே அதிமுக வந்து இணைக்க கூடாதுங்கிறதுக்கு மிக முக்கியமா காரணமா நம்ம பாக்குறது எப்படி அப்படின்னா,
ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தனிச்சு நின்று 33% வாக்குகள் வாங்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி இது கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல நின்றுமே வந்து வெறும் 20% வாக்கு தான் வந்து வாங்கியிருக்காரு. ஓபிஎஸ் வந்து கட்சிக்கு உள்ள இணைச்சிட்டோம்னா நமக்கான ஒரு நேரெதிர் போட்டியா வந்து நின்றுவாரு. அப்படி இருந்தா நம்ம செலவு பண்ண அந்த காசுகள் எல்லாமே வந்து வீணா போயிரும். நமக்கான ஒரு இடம் வந்து இங்க இறக்காம போயிரும் அப்படிங்கிற நிலைமையில தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அவர் தன் நிலையில இருந்து கீழே இறங்கி வந்தாரு அப்படின்னா, அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தாரு அப்படின்னா, அதிமுக ஒருங்கிணைந்து 2026ல அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. இதுவரையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.